Friends, welcome to our channel Meenu Ari Works. ஸோ நம்ம ப்ரொஃபஷனல் லெவல் கிளாஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 24 தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா மேட் ஃபில்லிங்கில் வித் லோடிங் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, போன கிளாஸில் என்ன பார்த்தோம், வித்தவுட் லோடிங் பார்த்தோம். இப்போ வித் லோடிங் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்குறோன்னா இதில் பைப்பிங் த்ரெட் இல்லாமல் நம்ம பார்த்தோம், இதில் பைப்பிங் த்ரெட்டோட பார்க்க போகிறோம். சரிங்களா, அதுக்கு எப்பயும் போல் இந்த சைடு 5, இந்த சைடு 5, இந்த சைடு 5, இந்த சைடு 5, 4 சைடு 5 பாக்ஸ் போட்டுட்டு இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வந்து த்ரெட்டோட லென்த்து வச்சு நான் பைப்பிங் த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சரிங்களா, இதே மாதிரி இதில் 2 த்ரெட்டு, இதில் 2, மொத்தம் 8 த்ரெட் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். அதுக்கு வந்து நான் எப்பயும் போல் சில்க் த்ரெட் டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 13 டூலிப் நீடில் வந்து எடுத்திருக்கேன். சரிங்களா, இப்போ நான் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 பைப்பிங்கையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் செகண்ட் பைப்பிங்கை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் தேர்டு பைப்பிங்கை கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் 4th பைப்பிங்குக்கு ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, அப்புறம் அப்படியே பக்கத்தில் டேர்ன் பண்ணி ஒரு குட்டி ஸ்டிச். நம்ம மேட் ஃபில்லிங் வித்தவுட் லோடிங்க்கு போட்டோம்லையே அதே ஸ்டிச் தான். ஓகேங்களா, அதே ஸ்டிச்சை தான் நம்ம இதில் வந்து பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம போட போகிறோம். சரிங்களா, இப்போ இங்கே ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, இந்த இடத்துல ஒரு ஸ்டிச்சு, இப்போ மேலே போகிறப்ப கொஞ்சம் அந்த கோட்டுக்கு கீழே தள்ள மாதிரி ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அப்படியே பக்கத்தில் ஒரு ஸ்டிச்சு. இதே மாதிரி நான் எத்தனை வாட்டி போட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 5 வாட்டி போட போகிறேன். சரிங்களா, இப்போ நான் இது 3வது தடவை எனக்கு அதே மாதிரி போடுறேன். நீங்கள் யாராச்சும் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க குயிக்காக ஜாயின் பண்ணிக்கிங்க. இதுவும் ஃப்ரீ கிளாஸ் தான் உங்களுக்கு. சரிங்களா, இதே மாதிரி போடுங்க. இப்போ நம்ம போட போகிறது பார்த்திங்கன்னா 4வது ஸ்டிச்சு. இப்போ போட்டு இந்த மாதிரி அடுத்து இந்த லைனில் அதே ஸ்டிச்சு. ஸோ நம்ம அடுத்து என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டிச். சரிங்களா, ஸோ அந்த ஸ்டிச் பார்ப்போம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்குங்க. சரிங்களா, இதே மாதிரி எடுத்துக்கிறேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ எனக்கு 4 லைன் வந்துருச்சு. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப்ஸ் வந்து வரதா செய்யும். ஏன்னா நம்ம அந்த இடத்துல வந்து ஒரு லாக் ஸ்டிச்சும் போட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சும் போட்டு ஆப்போசிட் சைட் டேர்ன் பண்ணுறோம்லையே, அதனால் அந்த இது வந்து வரும். அதனால் நீங்கள் அதனால் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சரிங்களா, இதே மாதிரி தான். ஸோ நிறைய பேர் வந்து கிளாஸ் எல்லாம் சூப்பராக சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ஒர்க்ஸ் எல்லாம் போட்டு பேட்ச் 1லேயும் போட்டு சப்மிட் பண்ணுறதுக்கு பேட்ச் 2வும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, ஸோ நீங்களும் இதே மாதிரி ப்ரொஃபஷனல் லெவலில் கற்றுக்கணும் அப்படின்னா அது ஃப்ரீயாக கற்றுக்கணுமா, அப்போ நம்மளுடைய பேஜில் சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி பாருங்கள், நான் வந்து இந்த இடத்துல ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டேன். ஸோ நான் எத்தனை தடவை போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 தடவை வந்து இப்போ போட்டு நான். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம இந்த 2 பைப்பிங் த்ரெட்டும் சேர்ந்து போட்டிருப்போமா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த 2 பைப்பிங் த்ரெட்டுக்கும் இடையில இருக்கலையா கேப்ஸு, ஸோ அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச் பண்ணுறப்பயே கொஞ்சம் க்ளூ வச்சு போடுறப்பயே கொஞ்சம் தனியாக வந்து போடணும். சரிங்களா, ஸோ இப்போ குத்தி இந்த 2 பைப்பிங் நடுவில் இருந்து எடுத்துக்கிறேன். அடுத்து என்ன பண்ண போகிறேன், அடுத்த 2 பைப்பிங்க்கும் நடுவில் குத்தி, கொஞ்சம் அது கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நடுவில் குத்தி எடுக்கிறது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு வந்து வந்துடும். அடுத்து இந்த பைப்பிங்க்கு இந்த 2 பைப்பிங்க்கு இடையில ஒரு குத்தி போட்டுக்கிறோம். அடுத்து கீழே இருக்க 2 பைப்பிங்க்கும் இடையில குத்தி ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் எப்பயும் போல் இங்கே கிட்ட ஒரு ஸ்டிச்சு, இங்கே கிட்ட ஒரு ஸ்டிச்சு, ஒரு குட்டி லாக் ஸ்டிச், அப்படியே ஆப்போசிட் சைடு டேர்ன் பண்ணிக்கிறோம். இதே மாதிரி இப்போ இந்த நான் ஒரு சைடு ஃபுல்லாக இந்தாண்டா ஒரு சைடு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்க போகிறேன். சரிங்களா, ஸோ எடுத்துக்க போகிறேன் நான் இப்படியே. ஸோ இந்த ஸ்டிச்சை நம்ம இந்த பைப்பிங் த்ரெட் யூஸ் பண்ணி போகிறனால என்ன ஆகும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், லுக் பார்க்கறதுக்கே நல்லா எம்போஸ்டாக வந்து தெரியும். நம்ம உள்ள பைப்பிங் த்ரெட் வச்சு போடுறோம் இல்லையா, அதுக்கும் அந்த பைப்பிங் த்ரெட் இல்லாமல் போடுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் போடுறப்பே உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா, பைப்பிங் த்ரெட்டை வச்சு நம்ம போடுறப்ப எவ்வளோ அது லுக் எம்போஸ்டாக இருக்கும் தெரியுமா. இதே மாதிரி நான் போட்டுக்கிறேன். இதே மாதிரி இப்போ எத்தனை லைன் போட போகிறேன், 6 லைன் போட போகிறேன். எப்படி இந்த ஒரு பைப்பிங் த்ரெட்டுக்குள்ளே ஸ்டிச் பண்ணி போடுறோம்லையா, இது மாதிரி 6 லைன் போட்டுக்கிறேன் நான். போட்டுட்டு ஃபஸ்ட்டு போட்ட மாதிரி அடுத்த 6 ஸ்டிச்சும் நான் கண்டினியூ பண்ணிக்க போகிறேன். சரிங்களா, இதே மாதிரி தான் போடணும். சரிங்களா, அடுத்த கிளாஸ் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பேட்டர்ன் ஸ்டிச். அதுவுமே ரொம்ப ஈஸி தான், கஷ்டம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இதே மாதிரி இப்போ நான் போட்டு இப்போ எத்தனை போட்டிருக்கேன்னா 4 ஸ்டிச் போட்டிருக்கேன். இது வந்து 5வது ஸ்டிச்சு. ஃபஸ்ட்டு போடுறப்ப இந்த இடத்துல கேப்ஸ் வரதான் செய்யும். சரிங்களா, ஏன்னா நம்ம இந்த இடத்துல எண்ணாட்டும் போட்டு லாக் ஸ்டிச்சும் போட்டு டேர்ன் பண்ணுற ஸ்டிச்சும் போடுறோமா, அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல விரிசல் வரும். அதை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா அந்த விரிசல் உங்களுக்கு வந்து வராது.
இப்போ இந்த இடத்துல போடுறோம். இது வந்து எனக்கு 6வது ஸ்டிச்சு சரிங்களா. இப்போ இதே மாதிரி இந்த இடத்துல நான் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல கொண்டு போய் ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்குள்ளே ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க, கோட்டுக்கு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன், இப்போ அகைன் இந்த இடத்துல அந்த 2 த்ரெட்டுக்கும் வெளியே பண்ண போகிறேன் இப்போ நான் சரிங்களா. அப்போ ஃபஸ்ட்டு 6 ஸ்டிச்சு த்ரெட்டுக்கு வெளியே பண்ணேன், அடுத்த 6 ஸ்டிச்சு த்ரெட்டுக்குள்ளே பண்ணேன். இப்போ அடுத்த 6 வந்து அகைன் அந்த த்ரெட்டுக்கு வெளியே பண்ண போகிறேன் நான். இதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மேட் ஃபில்லிங்கில் வித் லோடிங் சரிங்களா. ஸோ பைப்பிங் த்ரெட் நீங்கள் வச்சு எல்லாமே போடுற ஸ்டிச்சஸ் வந்து பார்க்குறக்கே நல்லா இருக்குது சரிங்களா. நல்லா நீட்டாக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறேன், கீழேருந்து நாட் போட்டு எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஸ்டிச், அகைன் இங்கே ஒரு ஸ்டிச், இப்போ இங்கே ஒரு ஸ்டிச், மேலே போகிறப்ப பைப்பிங் த்ரெட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, அந்த கோட்டுக்கு மேலே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சு, பக்கத்தில் டேர்ன் பண்ணி தான் வந்து போடணும், அப்படியே போட்டுறாதீங்க சரிங்களா. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச்சு, இதே மாதிரி தொடர்ந்து ஃபுல்லாக போட்டு இந்த சைடு ஃபுல்லாக முதல் ரைட் சைடு ஃபுல்லாக நான் கவர் பண்ணிக்கிறேன். அடுத்து லெஃப்ட் சைடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு கீழே எண்ணாட் போட்டு, ஸோ இது பார்க்குறக்கே பாருங்களேன், ஒன்று ஃபுல்லாக மேலே ஒன்று கீழே, அந்த மாதிரி ஒரு மாதிரி எப்படி எம்போஸ்ட்டு அழகாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பைப்பிங் த்ரெட் தெரியுது, பட் நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் போடுறப்ப நெருக்கி போடுங்க சரிங்களா. ஸோ இப்போ இந்த பக்கம் போட்ட மாதிரி இந்த பக்கமும் போட்டுட்டு உங்களுக்கு நான் ஃபுல்லாக வியூ காட்டுறேன். இதுக்கு மேலே வீடியோ போனால் ரொம்ப லென்த்தியாக போயிடும் சரிங்களா. அதனால நான் வந்து பாதி தான் வந்து கவர் பண்ணியிருக்கேன். மீதி ஸ்டிச்சை வந்து நீங்கள் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் தான் வந்து போட்டு குரூப் வந்து ஒர்க்கை சப்மிட் பண்ணணும் சரிங்களா. எப்பயும் போல் நான் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டிச்சை சரிங்களா. சுற்றி பார்டருக்கு வந்து செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுங்க, ரொம்ப நெருக்கி போடுங்க. இங்கே எனக்கு இந்த மாதிரி கேப்ஸ் இந்த பக்கம் வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் இந்த பக்கத்தில் வரணும். போட்டு உங்களுடைய ஒர்க்கை குரூப்பில் சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.